पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 30 ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் வக்கரமாகும் சனி பகவான் இந்த 3 ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது. ஜோதிடத்தின்படி சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் பயணிப்பார் மற்றும் இவர் ஒரு சுழற்சியை முடிக்க 30 ஆண்டுகள் ஆகும். கிரகங்களிலே சனி பகவான் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். இவர் நீதி, நேர்மை ஆகியவற்றின் காரணியாக இருப்பார். இவர் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர். என்னதான் சனி பகவான் கடுமையானவராக கருதப்பட்டாலும் ஒருவர் நல்ல செயல்களை செய்தால் அந்நபருக்கு பலவிதமான நன்மைகளை அளிப்பார். இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசிகளின் அதிபதியாவார். இவர் மார்ச் 29ஆம் தேதி தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருந்து விலகி குரு பகவானின் மீனராசிக்குள் நுழைந்தார். மீனராசிக்குள் சனி பகவான் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் நுழைந்துள்ளார். இந்நிலையில் சனி பகவான் ஜூலை மாதம் வக்கர நிலையில் மீனராசியில் பயணிக்க உள்ளார். சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். இருப்பினும் சில ராசிக்காரவங்க சனி வக்கரமாவதால் நல்ல பலன்களை பெற உள்ளனர். அதுவும் திடீர் நிதி நன்மைகளும் தொழிலில் நல்ல வளர்ச்சியையும் காண உள்ளனர். இப்போது எந்த ராசிக்காரவங்க மீன ராசியில் சனி வக்கரமாவதால் அதிர்ஷ்டம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடகராசியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, கடகராசி 9வது வீட்டில் சனி வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. மேலும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரப்போகுது. புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மனசில் அமைதி நிலவும். அடுத்தது கும்பராசியை பற்றி பார்க்கும்பொழுது, கும்பராசியின் 2வது வீட்டில் சனி வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும். பேச்சால் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வாழ்க்கையில் வசதிகள் அதிகரிக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீங்க. பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு சேரும். அடுத்தது மிதுன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி 10வது வீட்டில் சனி வக்கரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க. வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த காலத்தில் அதை தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவாங்க மற்றும் நல்ல வெற்றியையும் காண்பாங்க. பரம்பரை சொத்துக்கள் கைக்கு சேரும். சொத்துக்களால் நிறைய லாபம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனை தீரும். பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புலாம் இருக்குது.